உலகம் அன்பானது. உலகம் அழகானது. அம்மா, அப்பா, கற்றுத்தந்த அவர்களுக்கு வணக்கம். ஆசிரிய பெருமக்கள், தெய்வங்கள் வணக்கம். வணக்கம் ஐயா. என்னுயிர் தமிழ் வணக்கம். ராஜபாளையம், பெருமைக்குரிய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் வணக்கம். அதன் நிறுவனர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி சரஸ்வதி அம்மா அவர்கள் வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அவை தலைமை திரு இவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். அற்புதமாக இணையத்தில் பதிப்பேற்றி அரங்கேற்றும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு அசோகன் ஐயா வணக்கம். இந்த அவையை அலங்கரித்து பெருமைப்படுத்தும் அறிவில் சிறந்த அறிஞர் பெருமக்களாகிய ஜின்னா ஐயா, விஜயா அம்மா, ரமேஷ் எத்திராஜன் ஐயா ஆகிய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இணைய வழியிலே இந்நிகழ்வினை கண்டும் கேட்டும் பெருமை சேர்த்திட உள்ள நண்பர்களே, உறவினர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பான வணக்கம். அன்புடன் சமூகி. மேகம். சங்க இலக்கியங்களில் மேகங்களை முகில் என்றும் கார் என்றும் கூறுவர். இந்த மேகங்கள் வெறும் நீர்த்துளிகள் மட்டுமல்லாமல் காதலை சேர்க்கும் தூதுவர்களாகவும் உணர்வுகளை பிரதிபலிக்கும் குறியீடுகளாகவும் மிக அழகாக பாடப்பட்டுள்ளன. எப்பவாவது மேகத்தை பார்த்திருக்கிறோமா? அந்த மேகத்துக்கு கால் உண்டா? பார்த்திருக்கிறோமா? காது உண்டா? பார்த்திருக்கிறோமா? வாய் உண்டா? பார்த்திருக்கிறோமா? ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, நாடாளும் வண்ணமயில் காவியத்தில் நான் தலைவன், நாட்டில் உள்ள அடிமைகளில் ஆயிரத்தில் நான் ஒருவன், நாடாளும் வண்ணமயில் காவியத்தில் நான் தலைவன், நாட்டில் உள்ள அடிமைகளில் ஆயிரத்தில் நான் ஒருவன், மாளிகையே அவள் வீடு, மரக்கிளையில் என் கூடு, வாடுவதே என் பாடு, இதில் நான் அந்தமான் நெஞ்சை நாடுவதெங்கே கூறு, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஊரெல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் என் இரவு, உலகமெல்லாம் சிரிக்கையிலே அழுதிருக்கும் அந்த நிலவு, பாதையிலே வெகு தூரம் பயணம் போகின்ற நேரம், காதலையா மனம் தேடும், இதில் நான் அந்தமான் நெஞ்சை நாடுவதெங்கே கூறு, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, ஆறுதல் தாரீரோ. ஓடும் மேகங்களே திரைப்படம் 1000ல் ஒருவன். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள், கலைச்செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் நாயகன் நாயகி அல்லது தலைவன் தலைவி நடித்திருந்த திரைப்படம்.
தலைவி தலைவன் மீது தீராத காதல் கொள்கிறாள். தலைவன் தலைவியை வெறுக்கவில்லை. தலைவி அழகும் அறிவும் பெண்மையும் ஒருங்கே அமைய பெற்ற அரசி. தலைவனோ வலிமையும் எளிமையும் அறிவும் ஆண்மையும் மிக்க ஒரு சாதாரணம். இங்கே ஒரு சிறப்பை காணுங்கள். தலைவியின் காதலை தலைவன் வேண்டாம் என்று வெறுக்கவில்லை. வெறுக்க நினைத்திருந்தால் தவிர்த்து விட்டு தலைவியின் காதலை தவிர்த்து விட்டு அவன் பாட்டுக்கு அவன் வழியில் போய்கொண்டே இருந்திருப்பான். ஆனால் இளமையும் அழகும் வசீகரமும் கொண்ட தலைவன் தன் மீது காதல் கொள்ளும் தலைவியை தவிர்க்காது காதலில் மூழ்கி தவிக்கிறான். யாரிடம் சொல்லி நீதி கேட்பது? அங்கே தலைவனும் தலைவியும் தவிர்த்து வேறு யாரும் இல்லை. நம் வீட்டில் ஜன்னல் இருந்தால், ஜன்னலை திறந்தால் ஜன்னலுக்கு வெளியே பாருங்கள், என்ன தெரியும்? சுவரில் ஓடும் பள்ளிக்குட்டிகள் தெரியும். தெருவில் ஓடும் ஆட்டுக்குட்டிகள் அல்லது நாய்க்குட்டிகள் தான் தெரியும். ஆனால் தலைவன் இருப்பதோ தலைவியாகிய அரசியின் மாட மாளிகை. அந்த வானுயர்ந்த மாளிகையில் அவன் ஓடோடி சென்று ஜன்னல் வழியே வெளியே பார்க்கிறான். உயரமான மாளிகையில் இருந்து பார்க்கும் போது அவனை நோக்கி ஓடி வரும் மேகம் மட்டுமே தெரிகிறது. இப்போது அந்த மேகத்திடம், எந்த மேகத்திடம்? ஓடும் மேகத்திடம். அது மெதுவாக நின்று இவன் கதையை கேட்குமோ? அது என்ன அவசரத்துல போகிறதோ, எதுக்காக போகிறதோ, எங்கே போகிறதோ, யாருக்காக போகிறதோ தெரியாது. ஆனால் வேக வேகமாக போகிறது. கவிஞர்கள், அதுவும் பெரும் கவிஞர்கள், பெரும் பொய் சொல்ல அதிகாரம் பெற்றவர்கள். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ என்று சொல்லி சமுக்கால விரித்து சொம்ப கையில கொடுத்து மாலையை, பாமாலையை மாலையாக கழுத்துல போட்டு நாட்டாமையா உட்கார வச்சுட்டாரு கவியரசு கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் மேகத்தை தூது அனுப்பவில்லை. கொஞ்சம் பாருங்கள். ஊரெல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் என்கிறவு என்றார். ஐயா, அது வாலி நினைக்கிறேன். ஐயா, வாலி. கேட்கல? இது வாலி பாடல் ஏற்றியது வாலி நினைக்கிறேன். வாலியா? சரி, நம்ம பாத்துக்கலாம், அடுத்தது பாத்துக்கலாம். அப்போ ஊரெல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் என்கிறவு, உலகம் எல்லாம் சிரிக்கையிலே அழுதிருக்கும் அந்த நிலவு. இதை ஏன் அவர் மாற்றி பாடவில்லை? உலகமெல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் என்கிறவு என்றும், ஊரெல்லாம் சிரிக்கையிலே அழுதிருக்கும் அந்த நிலவு என்றும் ஏன் சொல்லவில்லை? உலகெல்லாம் ஒருபோல் தூங்காது. இங்கு இரவு எனில் அங்கோர் இடத்தில் பட்டப்பகலாக இருக்கும். எனவே அங்கு தூங்க மாட்டார்கள். எனவே தலைவன் தலைவி இப்போது இருக்கும் ஊரை கவியரசர் முன்னிறுத்தி ஊரெல்லாம் தூங்கையிலே என்றார். ஆனால் உலகம் எங்கும் சிரிப்பு இருக்கும், சிரித்திருப்பர். எனவே உலகமெல்லாம் சிரிக்கையிலே அழுதிருக்கும் அந்த நிலவு என்றார். மேகத்தை பார்த்திருக்கிறீர்களா? எப்படி தெரிந்தது? ஆனால் கவி எழுதிய கவிஞருக்கு மேகத்துக்கு கால் உண்டு ஓடும், காது உண்டு கேட்கும், ஒரு சொல் கேளீரோ என்றார், ஆறுதல் தாரீரோ என்றார். இதில் நான் அந்த மான் நெஞ்சில் ஆடுவது எங்கே கூறு என்று நீதி சொல்லுகிறார். சரி, இந்த பஞ்சாயத்துக்கு ஏன் அவர் ஓடுகின்ற மேகத்தை தேர்ந்தெடுத்தார்? மதிப்பிற்குரிய சரஸ்வதி அம்மாவிடம் சொல்லி இருக்கலாம். சொன்னால் கேட்பார்களா? அட போப்பா, உனக்கு வேற வேலை இல்லை, நாளை நிகழ்வுக்கு நான் அறிஞர் தேடணும். ஐயா, ஒரு நிமிடம். சமூக ஐயா, இது 1000ல் ஒருவன் திரைப்படத்துல கவிஞர் கண்ணதாசன் இயற்றிய பாடல் தான். அதாவது அம்மா, ஒரே ஒரு நிமிடம், நான் இந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பின்னால் நான் சொல்லுகிறேன். கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் தான். நீங்கள் சொல்லுவது சரிதான்.
இணையத்தில் சில இடங்களில் மாற்றி கொடுத்திருக்கிறார்கள். இணையத்தை நாம் முழுவதுமாக நம்பக்கூடாது என்று இந்த நிகழ்வின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று கேட்டால், தவறாக இணையத்திலே பதிவு செய்பவர்களை நாம் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே இது எனது மனதிற்குள் தோன்றியது. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் சொல்லலாம் என்று நினைத்தேன். அம்மா உறுதிப்படுத்தியதனால் இதனை இப்போது சொல்லுகிறேன். பரவாயில்லை, ஒன்றும் இல்லை. கவிஞர்கள் கவிஞர்கள் தான். அது யாரா இருந்தாலும் கவிஞர்கள் கவிஞர் தான். வாட் இஸ் த நேம் இன் விச் வி கால் இட் அஸ் எ ரோஸ்? எ ரோஸ் இஸ் எ ரோஸ் இஸ் எ ரோஸ். அதே போல எல்லா புகழும் கவிஞர்களுக்கு. எனவே மதிப்பிற்குரிய சரஸ்வதி அம்மாவிடம் சொன்னால், அட போங்கப்பா, நான் நாளைக்கு நிகழ்வுக்கு நான் அறிஞர் தேடணும் என்று கூறிவிடுவார்கள். இவாஞ்சலின் ஐயா அவர்களிடம் சொன்னால், அவராவது கேட்பாரா? இரவு 7 மணிக்கு அவை கூடணும், தலைமையேற்று நடத்தணும், தலைமை உரை ஆற்றணும், அட போப்பா வேற இடம் பார் என்று சொல்லுவார்கள். அசோகன் ஐயாவிடம் கேட்டால் சான்ஸே இல்லை, யூடியூப்ல அப்லோடு பண்ணணும், ஆன் டியூட்டி, நோ டைம். எனவேதான் மாளிகையில் ஜன்னல் அருகே நின்ற போது ஓடி வரும் மேகத்திற்கு கையிலே செம்பை கொடுத்து நாட்டாமையாக வைத்து தன்னுடைய கதையை சொல்லுகிறார். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ என்று. நான் யார்? நான் ஒரு அடிமை. நான் என் மீது காதல் கொண்ட அவள் யார்? அந்த தலைவி ஒரு அரசி. எனவே இப்படியாக அவர் கூறுவார். இதே மாதிரி கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடலில் கூறுவார், எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார் என்று கேட்பார். கவியரசர் கண்ணதாசனின் 100ஆண்டு விழா தற்போது உலகெங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கவியரசரே, என் கண்ணனின் தாசனே, கண்ணதாசனே, நீ வாழ என் உயிர் தமிழில், என் உயிர் தமிழ் இருக்கும் வரை பாடுவேன், பாடிக்கொண்டே இருப்பேன். நீ இயற்றிய இந்த பாடல் திருமதி சரஸ்வதி அம்மாள் அவர்களால் நிறுவப்பட்ட ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தில் இன்று சமூகி பாடிய இந்த பாடல் திரு அசோகன் சாமுவேல் ஐயா அவர்களால் யூடியூப் இணையதளம் மூலமாக காதல் என்பது இந்த உலகத்தில் உள்ளவரை இந்த உலகம் முழுவதும் பாடிக்கொண்டே இருக்கும். கவியரசரே, உன் புகழ் வாழ்க. அடுத்து மிக முக்கியமான 2வது பகுதி தொடரலாமா? காளிதாசர் மேகதூதம். காளிதாசர் வடபுல கவிஞர். வடபுல கவிஞர் கோமான். மகாகவி காளிதாசர் வடமொழியில் எழுதியது மேகதூதம். இதன் தமிழாக்கம் நவாலியூர் சோ நடராசன் அவர்கள் எழுதியது 1954ஆம் ஆண்டில். இந்த பதிப்பிலே இந்த ஆசிரியர் உரிமையுரை என்று ஒரு பாடலை துவங்குகிறார். ஆறா அன்பின் எமைப்பயந்தே, ஆறா அன்பின் எமைப்பயந்தே, அழியா கல்வி அமுதூட்டி அழகொழிக்கும் தமிழ் பாடல் ஆக்கும் புலமை திருத்தந்து சீரார் வாழ்க்கை திறங்காட்டி, சீரார் வாழ்க்கை திறங்காட்டி தெய்வங்காட்டி எமை வளர்த்த சிந்தாமணியை பாவமுதல் திரண்டு பொங்கும் பார்க்கடலை நேராதாரும் நேர்ந்தவரும் நித்தம் போற்றும் நெடுந்தகையை நினைக்குந்தோறும் இனிக்கின்ற ஞான தேனை நாயகத்தை ஏறார் சோம சுந்தரனை எங்கள் குலத்து கொருமணியை என்றும் மறவாதேத்துதற்கே இந்நூல் உரிமை யாகுகவே ஆகுகவே. இந்த பாடலின் அழகை பாருங்கள். நமக்கு எல்லாம் நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் தோப்பு துறவு வயல் வாக்கா நகை நட்டு லொட்டு லொசுக்கு இதைத்தான் நமக்கு சொத்தா தருவாங்க. ஆனா பாருங்க, இந்த உரிமை உரையில அவருக்கு கிடைத்த சொத்து எது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அழகு கொழிக்கும் தமிழ் பாடல் ஆக்கும் புலமை திருத்தந்து. திரு என்றால் செல்வம். அவருக்கு என்ன திருவை கொடுத்திருக்கிறார்? திருத்தந்து என்றால் தமிழ் பாடல் ஆக்கும் புலமையை திருவாக கூறுகிறார். அடுத்து சொல்கிறார் பாருங்க, சீரார் வாழ்க்கை திறங்காட்டி, நல்ல நல்ல மனிதர்களின் வாழ்க்கையை காட்டி, அவர்களுடைய திறமையை காட்டி, தெய்வங்காட்டி எமை வளர்த்த, தெய்வத்தையும் காட்டி என்னை வளர்த்த, பாமுதம் திரண்டு பொங்கும் பார்க்கடலை என்கிறார். அமுதம் திரண்டு பொங்கும் பார்க்கடலை என்கிறார். கரும்பு கடிச்சு தின்னாதான் இனிக்கும், சர்க்கரை வாயில் போட்டு மென்றால் தான் இனிக்கும். ஆனால் நினைக்கும் தோறும் இனிக்கின்ற ஞான தேனை
நாயகத்தை ஏறார் சோமசுந்தரனை மறவாது ஏத்துதற்கே என்று திரு சோமசுந்தரனானின் வழித்தோன்றலாகிய திரு சோ நடராசன் அவர்கள் வடசொல்கும் தமிழ் மொழிக்கும் ஒத்த அளவில் பெருமை அளிப்பது சிறப்பும் மகிழ்ச்சியும் ஆகும். தினகரன் ஆசிரியரும் செந்தமிழ் பண்டிதருமாகிய திரு வே க நாதன் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், காவிர் சிறந்தன கற்பகக்கா, நலங்காட்டு மெளிர் பூவில் சிறந்தன செந்தாமரை, கதி பூண்டெழுந்த மாவிர் சிறந்தன உச்சை சிரவ மகித தலத்தில், பாவிர் சிறந்த நடராச மேக கவி மலையே. இங்கு வடமொழி மேகதூதத்தை தமிழாக்கம் செய்த நவாலியூர் சோ நடராஜன் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இலங்கை கல்வி பகுதி பரீட்சை அத்தியட்சகர். அவர்களை பாவிர் சிறந்த நடராச மேக கவிமலையே, அந்த நடராஜனையே மேகமாக உருவகம் செய்து இந்த நடராச மேகம் கொட்டிய கவிமலையே இந்த மேகதூதம் நூல் என்று இந்த புத்தகத்தை பாராட்டுகிறார். வடபுல கவிஞர் கோமான், கோமான் என்றால் அரசன், வடபுல கவிஞர் கோமான் மகாகவி காளிதாசன் படற்புகழ் மேக தூதம் பைந்தமிழ் பாவால் ஆக்கி இடர்புகா விளக்கம் ஒன்றும் இனிது தேன் சொட்ட செய்து உடற்விளக்காகி நின்றான் குளிர்ந்து தாய் உவக்குமாறே. தாய் உவக்குமாறே, எந்த தாய் உவக்குமாறு? தமிழ் தாய் உவக்குமாறு. இது யார் சொல்லியிருக்கிறார்னு கேட்டீங்கன்னா யாழ்ப்பாணத்து திருநெல்வேலி சைவ ஆசிரியர் கலாச்சாலை தமிழ் விரிவுரையாளர் பண்டிதமணி சி கணபதி பிள்ளை அவர்கள் கூறியது. இவர் ஏன் இந்த வாழ்த்து கூறுகிறார் என்றால், இந்த நூலை பிரசுரிப்பவர் கொழும்பு அப்போதிக்கரிஸ் கம்பெனி லிமிடெட், குமார வீதி, கோட்டை, கொழும்பில் இருந்து 1954 ஆண்டு. இந்த மேகதூதம் தமிழாக்கம் செய்த ஆசிரியர் நடராசனை பற்றி அந்த நூலிலே மாவை கவுனியன் வெண்ணை கண்ணனார் என்னும் பண்டிதமணி சு நவநீத கிருஷ்ண பாரதியார் அவர்கள் கூறுவதை கேளுங்கள். 3 பத்திகளில் பாடுவார். அதில் 3வது பத்தியில் இந்த நடராசன் இருக்கிறாரே, அவர் கல்வியெனும் கடற்குளித்தான், கல்வியாகிய கடலில் குளித்தவர், கல்வியெனும் கடற்குளித்தான், கலை எனும் முத்து அணிந்தான், கலை எனும் முத்து அணிந்தான், சொல் மரபும் சொன்மரபும் கவி மரபும் தூய தமிழ் ஒழுக்காரும் தொன்மரபின்படி உடையான், தொல்காப்பியம் என்று சொல்லுவோமே, தொன்மரபின்படி உடையான் தோகை தமிழ் அணங்கு வந்து நல்வரவு சொல்லும் தகையான் நடராச நாவலனே. பொதுவாக தமிழ்தாய் வாழ்த்து நாம தான் பாடுவோம். ஆனால் இங்கே தமிழ் அணங்கே வந்து நல்வரவு சொல்லும் தகமை படைத்தவர் நடராசர் என்று கூறுகிறார். தோகை தமிழ் அணங்கு வந்து நல்வரவு சொல்லும் தகையான் நடராச நாவலனே. இது மிகச் சிறப்பானது ஒரு அமைப்பு அல்லவா? இது வேறு எங்குமே கேள்விப்படாத ஒன்று. தமிழ் அணங்கே வந்து நல்வரவு சொல்லக்கூடிய பெருமை மிக்க ஆசிரியர். பாராட்டு, வாழ்த்துக்கள். இப்ப இந்த மேகதூதம் பற்றிய ஒரு சிறு நூல் குறிப்பு. ஏன் இந்த மேகதூதத்தை சொல்லுகிறேன் என்றால், கவியரசர் கண்ணதாசன் 1000ல் ஒருவன் திரைப்படத்திலே அந்த பாடலை எழுதிய சூழ்நிலையை சுட்டிக்காட்டினேன். எந்த சூழ்நிலையில் எழுதினார் என்பதையும் சுட்டிக்காட்டினேன். இப்ப வடமொழியில் மேகதூதம் பற்றிய ஒரு சிறு குறிப்பு. இந்நூல் 2 பிரிவுகளை உடையது. முதல் பகுதி பூர்வ மேகம், 2வது பகுதி பிற்பகுதி உத்தர மேகம் எனப்படும். பூர்வ மேகம் இமயமலையில் உள்ள அழகாபுரி குபேரனுடைய அரசனுடைய இருக்கை. குபேரன் நிதியின் கிழவன், நிதிக்கு சொந்தக்காரன், சிவபெருமானுக்கு தோழன். அவனுடைய அரண்மனையில் ஒரு இயக்கன், யட்சன் என்றும் சொல்லுவார்கள், இயக்கன் ஏவல் புரிந்து வந்தான். அவன் ஒரு முறையை தன் கடமையை தவறிவிட்டான். அது கண்ட குபேரன் கோபம் கொண்டு ஓராண்டு வரையும் புது மனம் கண்ட அவ்வியக்கன் மனையாளை பிரிந்திருக்க சாபமிட்டான். மன்னிக்க வேண்டும்.
புது மனம் கண்ட அவ்வியக்கன் மனையாளை ஓராண்டு பிரிந்திருக்க சாபமிட்டான். நாட்டுல பாதி பேர் நல்லதா போச்சுடா சாமின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு மலையேறிடுவாங்க. ஆனா இயக்கன் அப்படி இல்லை. மனைவியை பிரிந்து சித்திரக்கூட மலையில் உள்ள ஒரு தவ பள்ளியில் வசித்து வந்தான். அங்கே 8 மாத காலமாக தனித்திருந்து பிரிவு துயரால் வருந்தினான். ஆடி திங்களின் முதல் நாளில் ஒரு கார் மேகம் அம்மலையின் உச்சியில் கொம்புக்கு மண்ணெடுக்கும் யானை போல் கிடந்ததை கண்டான். அப்பொழுது அவன் மனதில் ஓர் எண்ணம் தோன்றிற்று. இந்த மேகம் வடக்கு நோக்கி செல்லும் இம்மேகம் என் மனையால் இருக்கும் இமாலயத்தில் உள்ள அழகாபுரியையும் காணும். ஆதலால் இம்மேகத்திடம் தூது சொல்லி விடுவது பெரிதும் பொருத்தமாகும் என்று சிந்தித்தார். இங்கேதான் அந்த காவியத்திற்கு மேக தூதம் என்ற பெயர் வருகிறது. மேகத்தை தூது போக விரும்பிய இயக்கன் என்ன செய்யறான்? அந்த மேகத்துக்கு உரிய வழிபாடுகளை செய்துகிறான். அன்றலர்ந்த கிரி மல்லிகை பூவினால் அருக்கியமளித்து அதனை அந்த மேகத்தை தனக்கு இனிய நண்பனாக்கி முகமன் கூறி வழி இயல்புகளையும் இல்லத்தின் அடையாளங்களையும் பிரிவு ஆற்றாது வருந்தும் காதலியின் பண்புகளையும் எடுத்து சொல்லி அழகாபுரிக்கு அனுப்பினான். இப்ப இங்க இந்த இயக்கன் மேகத்திடம் தூது போக பேசுகிறான். கிரிமல்லிகை பூவினால் அர்ச்சனை பண்ணுகிறான், தன்னுடைய நண்பனாக்கி கொள்ளுகிறான், வாழ்த்துக்கள் கூறுகிறான், அடையாளங்களை கூறுகிறான். அப்படி என்றால் அந்த மேகத்திற்கு கால் உண்டு போகிறது நடந்து, காது உண்டு கேட்கிறது செவிமடுத்து, வாய் உண்டு பேசுகிறது. என்ன ஆச்சரியம் பாருங்கள். இவ்வாறு கற்பனை செய்து கொண்டு காளிதாச மகாகவி மேக தூதம் என்னும் இவ்விழுமிய காப்பியத்தை பாடி அருளியுள்ளார். இதை போலவே தானே அந்த 1000ல் ஒருவன் படத்தில் தலைவன் அந்த மேகத்திடம் ஓடும் மேகங்களே என்று பாடுகிறான். எனக்கு தெரிந்து தமிழிலே ஓடும் மேகங்களே என்று ஒரு கவிதை இதை தவிர வேறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. தமிழிலே ஓடும் மேகங்களே என்று துவங்குவதாக வேறு கவிதை, பிரபலமான கவிதை இருப்பதாக எனக்கு இதுவரையிலும் நான் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. மேகத்தை பற்றி நிறைய பாடல்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் ஓடும் மேகங்களே என்ற தலைப்பிலே கவியரசு கண்ணதாசனின் இந்த ஒரே பாடல் மட்டுமே இன்றளவும் இருப்பதாக என்னுடைய கருத்து. இந்த கதை மேகதூதம் ஓரளவு மெதுவாக ராமாயணத்தை சார்ந்து வருவது போல் இருக்கும். எப்படி என்று கேட்டால், முதல் பாடலில் பொன்மதில் அழகை வேந்தன், அழகை வேந்தன் என்றால் அழகாபுரி வேந்தன் குபேரன், புகழொளில் பிழைத்து சாபம் மன்னியோர் இயக்கன் முன்னாள் மங்கையை பிரிந்தோர் ஆண்டாய், மங்கையை பிரிந்து ஓர் ஆண்டாய், அன்னை என் சீதை நல்லால் ஆடிய புனித நீரும் துண்ணிய காவும் சூழ்ந்த சித்திரங்கூடன் சேர்ந்தான்னு சொல்லுவார். முதல் பாடலே அதுதான். அழகைன்னா அழகாபுரி, வேந்தன்னா குபேரன், அவன் தான் அரசன், அழகாபுரிக்கு அரசன். துண்ணிய என்றால் நெருங்கிய பக்கத்திலே, கா என்றால் சோலை. அந்த சித்திரக்கூடத்திலே, ராமாயணத்தில் வருமே அந்த சித்திரக்கூடத்தில் திருமகளே சீதையாக அவதரித்தாள் ஆதலின் அவள் ஆடிய நீர் புனிதம் அடைந்தது. காத்தற் கடவுளாகிய பெருமாளின் அவதாரமான ராமபிரானுக்கு மனைவி ஆதலின் அன்னை என பெயரிடப்பட்டது. இப்ப இரண்டாவது பாடல்ல இயக்கன் மேகத்தை காணுகிறான். அது எப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தலைநாள் ஆடி மண்ணினை போட்டிற்கொள்ளும் மதங்கமே அணைய மேகம். தலைநாள் ஆடி என்பதை ஆடி தலைநாள் என்று கொள்ள வேண்டும். கோடு என்றால் கொம்பு, தந்தம் என்று சொல்லுவோமே அது. மதங்கம் என்றால் யானை. பொதுவா பார்த்தீங்கன்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி மாதங்கள் வேநீர் காலம். ஆவணியும் புரட்டாசியும் கார்காலம். வேநீர் காலத்தில் மழை மேகங்கள் தோன்றுவதில்லை. கார்காலத்தில் மேகங்கள் இடித்து முழங்கி மழை பெய்யும். இக்கார்காலம் பிரிந்திருக்கும் தலைவன் தலைவியை வருத்தும் இயல்புடையது. வேநீர் காலத்தின் முடிவாகவும் கார்காலத்தை தொடக்குவதாகவும் நின்ற ஆடி மாதத்தின் முதல் நாளில்
சித்திரக்கூட மலையிலே மேகம் தோன்றுகிறது. அது மலையுச்சியை தழுவி கிடந்த தோற்றம் யானை கொம்புக்கு மண்ணெடுப்பது போலும் என்று உவமை கூறுகிறார். கார் வரவாலே இயக்கன் விறகுதாபம் மிக பெற்றான் என்று கொள்ளலாம். இயக்கன் மேகத்தை தூதுவிட துணிகிறான். இந்த மேகம் எப்படிப்பட்டது? புகை ஒளி புனல் காற்றின்ன உணர்ந்திடும் மேகம் எங்கே? புகை ஒளி புனல் காற்று இவை சேர்ந்த மேகம் எங்கே? புகையொளி புனல் காற்றின்ன புணர்ந்திடும் மேகம் எங்கே? வகை தெரி புலத்தோர் சொல்லும் வல்லதோர் தூதும் எங்கே? நல்ல ஐம்புலன்களும் உணரத் தெரிந்த நம்மை போன்ற மனிதர்கள் சென்று சொல்லுகின்ற தூது எங்கே? மேகம் மனிதன் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த ஆசிரியர் கூறுவார். வகை தெரி புலத்தோர் சொல்லும் வல்லதோர் தூதும் எங்கே? தகமையீ தோரான் மேகம் தன்னையே இறந்தான் தூது. மேகத்திட்ட இறந்தான் இயக்கன் இறந்தான், நீ தூது போ என்று இறந்தான். மிகையுறு காதல் சித்தும் அசித்தும் ஓராது மண்ணோ. பிரித்து வாசித்தால் மிகையுறு காதல் சித்து மசித்து சித்து அசித்து ஓராது மண்ணோ. புகையும் ஒளியும் நீரும் காற்றும் கூடிய சேர்க்கையான மேகம் எங்கே? புலன்களின் சதுரப்பாடு உடையோராலே கொண்டு செல்லப்படும் தூது எங்கே என்று முன்னியது முற்றுவிக்கும் ஆசையினால் ஆராயாது அம்மேகத்தையே தூது செல்லுமாறு இறந்தான். இறந்தான் என்றால் கெஞ்சினான். அறிவுள்ளது இது, அறிவு இல்லாதது இது என பகுத்தறியும் குணம் காதல் வயப்பட்டோருக்கு இயல்பாக கிடையாது அன்று. இதுல சொல்றார் பாருங்க, சித்து என்றால் அறிவுடை பொருள், அசித்து என்றால் அறிவு இல்லாத பொருள். சித்து என்றால் மனிதர்களை போன்ற அறிவுள்ளவர்களை தூது அனுப்பலாம். அசித்து என்றால் அறிவு இல்லாத மேகத்தை தூது அனுப்புகிறார். அசித்து என்றாலும் அதற்கு அறிவு புகட்டி அனுப்புகிறார். எங்கே இடம் என்று சுட்டிக்காட்டி அனுப்புகிறார். மனையாளை பற்றிய குறிப்பை சொல்லி அனுப்புகிறார். மிகையுறு காதல் சித்து அசித்தும் ஓராது மண்ணோ என்று கூறுகிறார். சரி, அடுத்து உத்திர மேகம் வாருங்கள். உத்திர மேகம் அழகான மேகம் பேசும். மேகத்திட்ட இயக்கன் சொல்லுவான், மேகமே நீ அழகாபுரியின் மஞ்சு கொஞ்சம் மாளிகைகளை ஒப்பாய். நீயோ மின்னலோடு தோன்றுவை. அம்மாளிகைகள் அழகிய பெண்களை உடையன. உன்னிடத்தில் இந்திரவில் அங்கே அழகொழுகும் பல வண்ண ஓவியங்கள். நீ மெல்லன இனிதாய் முழங்குவாய். நீ மெல்லன இனிதாய் முழங்குவாய். அங்கே இன்னிசை கனிந்த மத்தள ஒலி. நீ நில நீர் நிரம்பின. அவை மாணிக்க மணித்தளம் உடையன. நீ உயர்ந்து செல்வாய். மேகமே நீ உயர்ந்து செல்வாய். அவை அந்த மாளிகை விண்ணையளாவி நிற்கும். அங்கே மரங்கள் எப்போதும் மலர்களால் நிறைந்திருக்கும். மயில்கள் எல்லா பருவத்திலும் கலாபம் விரித்து ஆடும். இரவில் என்றும் வெண்ணிலா விளங்கும். இல்லங்கள் தோறும் இரு நிதி இலங்கும். மாணிக்க மணி விளக்குகள் யாண்டும் ஒளி காணும். கற்பக தருக்கள் கருதுவனவெல்லாம் சலியாது நல்கும். இப்படி அழகாபுரிக்கு வழி சொல்வார் மேகத்திடம். அப்புறமா தன்னுடைய தலைமை பற்றிய விவரங்களை எல்லாம் சொல்லுவார். இப்படி தனது இல்லத்தை அடையாளம் கண்டு கொள்வாய் என்று கூறுவார். அங்கே எனது காதல் கிளர்ச்சியை காண்பாய். என்னை நினைத்து அழுது கொண்டே நான் வரும் நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பாள். வீணை எடுத்து என் பெயர் அமைந்த இனிய வரி பாட்டுக்களை பாட நினைத்தவள் கண்ணீரால் நனைந்த நரம்புகளை இசைக்க முடியாது வருந்துவாள். பின்னர் அதற்குரிய பண்ணை மறந்து போவாள். பண் என்றால் இசை. மறந்து போவாள். அவளை நீ என்ன செய்யணும்? மாட சாளர வழியார் கண்டுகொள். அருமை அருமை. அந்த மேகம் அவள் வீட்டுக்குள் செல்ல முடியாது. எனவே அழகாக சொல்லுகிறார் பாருங்கள், அவளை மாட சாளர வழியார் கண்டுகொள் என்று கூறுகிறார். என்ன அருமை பாருங்க. சுமங்கலி கொண்டு அவளை கண்டுகொண்டு என்ன தூது சொல்லுகிறார். சுமங்கலி, நான் உன் காதலனுக்கு உற்ற நண்பன்.
அவன் சித்திரக்கூட மலையில் உயிரோடு வாழுகின்றான். உன்னுடைய தீதின்மையையும் நலப்பாடும் உசாக்கினான். மேலும் அவன் கூறும் நீளவே நினைவேன் நாளும் நினைந்திட தாங்கி நின்றேன். வாளறி விழியாய் அஞ்சேல் வரும் இடர் தாங்க வேண்டும். இன்னும் 4 திங்களையும் ஒருவாறு கழிப்பாயாக. அதன் பின் எனது சாபம் நீங்கிவிடும். பின்னர் யான் உனை வந்தடைவேன். இவ்வாறு உன் இனிய காதலன் என்னிடம் கூறினான் என்று முகில் தூதை அவளுக்கு கூறுகின்றது. இந்த 109வது பாடலை பாருங்கள். மிக முக்கியமானது ஒரு பாடல். இயக்கன் காதலியை முன்னிலையாக்கி கூறியது. மருள்விழி மானிற் கண்டேன், வான்முகம் மதியிற் கண்டேன். இந்த வான்முகத்திற்கு 2 சுழி இன் இல்லை. வான்முகம் 2 சுழி என்றால் வானம். இந்த இது வான்முகம் என்றால் 3 சுழி. இந்த வான்முகம் மதியிற் கண்டேன், புருவங்கள் திரையிற் கண்டேன், புனைக்குழல் மயிலிற் கண்டேன், திருவளர் சாயல் கண்டேன், திகழ் கொடி அதனில் அந்தோ ஒருவெல்லாம் ஒருங்கு காண ஒரு பொருள் கண்டிலேனே. என்ன சொல்றார் பாருங்க, அருமையான பாடல். பெண்ணே, மருண்டு விழிக்கும் உன் பார்வையை மானில் கண்டேன். நம்ம என்ன சொல்லுவோம்? மான் விழியும்போம். மானின் விழி மங்கைக்கு என்போம். ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார்? உன் விழி மானுக்கு என்கிறார். பெண்ணே, மருண்டு விழிக்கும் உன் பார்வையை மானில் கண்டேன், ஒளிமிக்க முகத்தை சந்திரனில் கண்டேன். இந்த ஒளிமிக்க முகம் என்பதன் சொல்தான் வான்முகம். 3 சுழி இன் போட்டு வான்முகம் என்றால் ஒளிமிக்க முகம் என்று பெயர். உன் ஒளிமிக்க உன்முகத்தை சந்திரனில் கண்டேன், புருவங்களை சுருண்டு வரும் திரையில் கண்டேன், புனைந்த கூந்தலை மயிலின் திரண்ட பீலி கூட்டத்தில் கண்டேன். ஆனால் உன் உருவையெல்லாம் ஒருங்கு காணும் ஒரு பொருளை யான் இன்னும் காணவில்லையே. அந்தோ கொடுமை இது. உன் முழு உருவத்தையும் ஒத்த இன்னொரு பொருளை நான் இதுவரை காணவில்லையே. கண்ணை கண்டேன், கூந்தலை கண்டேன், விழியை கண்டேன், இப்படி ஒன்றொன்றாக மதியை கண்டேன், உன் முகம் போல் மதி. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு உருவத்தை உன்னை போல் காணவில்லையே. எனவே இந்த பாடலிலே இந்த வான்முகம் என்பது இந்த ஒரு சிறப்பான ஒரு சொல் என்று நான் இதனை கலித்தொகையிலே பாலைக்களி பாடல்களிலே வரும். இதே வான்முகம் என்ற சொல். அதே போல் நெய்தல் களி பாடல் 142 வரும். பெயல் சேர் மதி போல வான்முகம் தோன்ற அப்படின்னு வரும் அந்த இடத்துல. சோ இது ஒரு சிறப்பான ஒரு அந்த சொல் வான்முகம் என்பது. இந்த 118வது மொத்தம் 119 பாடல்கள். இந்த 118வது பாடலில் அவர் மேகத்தை தூது அனுப்பிவிட்டு சொல்லுவார், நல்லவர் இறந்ததொன்று நயந்து முன் செயலார் சொல்வர். என்ன சொல்றார்? மேகத்திட்ட தூது போ அப்படின்னு சொல்லிட்டாரு, அல்லது இறந்து கேட்டாரு. இப்ப அது என்ன சொன்னது அது முக்கியம் இல்ல. பாருங்க என்ன சொல்றாரு? வல்லவனே, நண்பன் வேண்டிய இந்த காரியத்தை நீ செய்வாயா? உன்னுடைய கம்பீர தோற்றம் நீ அதை ஏற்றுக்கொண்டாய் என்பதையே காட்டும். சாதக சந்ததியின்றியே துளியை கொடுப்பாய். உலகத்திலே நல்லவர்கள் ஒருவர் கர்மத்தை செய்யுமாறு கேட்டால் அதை செய்து முடிப்பதையே பதிலாக கொள்வார், அல்லது செய்த முடித்த பின்புதான் மறுமொழி சொல்வார். இப்பொழுது கடைசியாக 119வது பாடல் மேகத்திற்கு விடை கொடுத்து அனுப்பியது. நன்னுகர் பிரிந்த பெருக்கு நயவிலா தொண்டை நீயும் துண்ணிய கருணையாலோ தூயதொரு நட்பினாலோ சொன்னவார் இயற்றி காரிய சோவையூர் செங்குன் சூழ்வாய் என்னை போல நீயும் மின்கொடி இமைப்பும் நீங்கள். மேகத்திற்கு அருமையான ஒரு அறிவுரை சொல்வது போல உலக மனிதர்களுக்கு சொல்லுகிறார். நல்ல நெற்றியை உடைய நாயகியை பிரிந்த என் பொருட்டு உனக்கு ஒரு பயனும் தருதல் இல்லாத தூதாகிய இத்தொண்டை வேண்டினேன். நீயும் உனது துண்ணிய கருணையாலோ அல்லது தூய நட்பினாலோ அதை இனிதாக முடித்த பின் கார்காலத்து நிரம்பிய அழகுடன் நீ விரும்பியபடி திரியலாம். மேகமே, நீ விரும்பியபடி திரியலாம். ஆனாலும் என்னை போல நீயும் உன் மின் கொடியை ஒரு கணமேனும் பிரியாது இருப்பாயாக. நன்னுதல் என்றால் பெண், எற்கு என்றால் எனக்கு. நீயும் மின்கொடியை
இமைப்பும் நீங்கேல் என்று கூறுகிறார். இமைப்பும் என்றால் கண்ணிமைக்கும் ஒரு முடிப்பொழுது கூட நீங்கேல் என்று சொல்லுகிறார். அம்மா டைம் இருக்கிறதா? ஒரு 2 மணித்துளிகள். அம்மா பேசுங்க ஐயா. இப்போது வடமொழியில் ஒரு காவியத்தை பார்த்து விட்டோம். அது நமது தமிழ் மொழியில் இருந்து கவியரசு கண்ணதாசன் அவர்களின் கவிதையில் இருந்து நான் தெற்கில் இருந்து வடக்கே சென்றேன். இப்போது ரன்னிங் கிளவுட்ஸ், ஓடும் மேகங்களே என்று ஆங்கில கவிஞர்களை பாருங்கள். 3 ஆங்கில கவிஞர்கள் ஓடும் மேகங்களே என்ற தலைப்பில் ரன்னிங் கிளவுட்ஸ். முதல் கவிஞர் பெர்சி ஷெல்லி, த கிளவுட். அவர் சொல்றார், மலைகளின் மீதும் ஏரிகளின் மீதும் சமவெளிகளின் மீதும் தாவி ஓடும் மேகங்களே என்று எழுதுவார். ஓவர் த ரில்ஸ் அண்ட் த கிராக்ஸ் அண்ட் ஹில்ஸ், ஓவர் த லேக்ஸ் அண்ட் த பிளேன்ஸ். ரில்ஸ் என்றால் சிற்றோடை என்று அர்த்தம், கிராக்ஸ் என்றால் பாறைகள் என்று அர்த்தம். இவற்றின் மீதெல்லாம் தாவி ஓடும் மேகங்களே என்று எழுதுவ கவிஞர் பெர்சி ஷெல்லி. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், நான் வாண்டரிங், சாலிட்டரி வாண்டரிங், தனிமையில் உன்னை போல மேகமே நான் சுற்றுகிறேன். ஐ வாண்டட் லோன்லி as a cloud that floats on high over vales and hills. மலையிலும் குன்றுகளின் மீதும் தாவி ஓடும் மேகமே, உன்னை போலவே நான் தனிமையில் அலைந்து திரிகிறேன் என்று எழுதுவார். மூன்றாவது கவிஞர் ஆங்கில கவிஞர் கிறிஸ்டியானா ரொசட்டி, கிளவுட்ஸ் என்ற தலைப்பிலே எழுதுவார். ஒயிட் ஷீப் on a blue hill, when the wind stops you all stand still. வெள்ளை ஆடே என்று காற்று நின்று போனால் நீயும் நின்று விடுகிறாயே என்று எழுதுவார் இந்த ஓடும் மேகங்களை பற்றி. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஜூன் 24, 1927 ஆண்டு பிறந்தார். ஜூன் 24, 2026 உடன் 99 வயது முடிந்து 100வது ஆண்டு துவங்கி நடைபெற்று வருகிறது. 24/6/2027 நூற்றாண்டு விழா, நிறைவு விழா நடக்க இருக்கிறது. இந்த நேரத்திலே, இந்த ஆண்டிலே கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய தலை சிறந்த ஒரு பாடலான ஓடும் மேகங்களே என்ற பாடலில் இருந்து இந்த தலைப்பையும் எடுத்து அதற்கு பன்மொழிகளிலான சான்றையும் எடுத்து இந்த அவைக்கு என்னை உரையாற்ற வைத்து பெருமை செய்த உங்கள் அத்துணை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன். அன்புடன் சமூகி.